ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நோய் ஒரு இங்கிலீஷில் அட்ஜெக்டிவ்ஸ் பார்ட் 7 பார்க்க போகிறோம். இதில் கம்பேரிட்டிவ் டிகிரிலையும் சூப்பர்லேட்டிவ் டிகிரிலையும் தாங்கிறது எந்த இடத்துல பயன்படுத்தணும், தான்ங்கிறது எந்த இடத்துல பயன்படுத்தணும், டூங்கிறது எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பாருங்கள். அட்ஜெக்டிவ்ஸ் பார்ட் 7. யூஸ் ஆஃப் த, தான் and two with superlatives and comparatives. A பாருங்க. Than is used immediately after an adjective of comparison. Example, Geeta is taller than Meera. இப்போ தான்ங்கிறது எப்படி பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா adjective of comparison, அதாவது டாலர், ஸ்மாலர், ஷார்ட்டர், இந்த மாதிரி ER சேர்ந்து வரும் பெரும்பாலும், அல்லது மோருங்கிறது சேர்ந்து வரும். இந்த மாதிரி adjective வரும்போது அதுக்கு பின்னால் தான்ங்கிறது பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த ரூல்ஸில் சொல்லிருக்கு. திரும்ப அந்த ரூல்ஸை பாருங்கள். தான் இஸ் யூஸ்டு இம்மிடியட்லி ஆஃப்டர் அன் அட்ஜெக்டிவ் ஆஃப் கம்பேரிசன். எக்ஸாம்பிள், கீதா இஸ் டாலர் தான் மீரா. இப்போ கீதா இஸ் டாலர் தான் மீராவில் கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் அடுத்தாப்பில் தான்ங்கிறது பயன்படுத்தியிருக்கு. அடுத்தது பிஏ பாருங்கள். டூ இஸ் யூஸ்டு ஆஃப்டர் அட்ஜெக்டிவ்ஸ் விச் ஹவ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் லாட்டின். The most important are inferior, superior, senior, junior, prior, anterior, posterior அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. லத்தீன் மொழியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆங்கில வார்த்தைகள் இருந்ததுன்னா அந்த வார்த்தைகளை டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் பயன்படுத்தும் போது அந்த வார்த்தைகளுக்கு அடுத்தாப்பில் டூங்கிறது பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கு. அது என்னென்ன வார்த்தைகள் அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம். திரும்ப அந்த செகண்ட் லைன் பாருங்கள். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர் இன்ஃபீரியர், சுப்பீரியர், சீனியர், ஜூனியர், ப்ரியர், ஆன்டீரியர், போஸ்டீரியர், ப்ரிஃபர். எக்ஸாம்பிளாக பாருங்கள். திஸ் கிளாத் இஸ் சுப்பீரியர் டு த ஒன் இன் த ஷோ கேஸ். சுப்பீரியர் வந்திருக்கு, சுப்பீரியர் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தப்போ டூங்கிறது போடணும். அடுத்தது பாருங்கள். ஹீ இஸ் ஜூனியர் டு மீ. ஜூனியர் வந்திருக்கு, அதுக்கு அடுத்தப்போ டூ வந்திருக்கு. அடுத்தது, ஹி விஸ்டட் அஸ் ப்ரியர் டு ஹிஸ் டிபார்ச்சர் ஃபார் டெல்லி. ப்ரியர் அப்படின்னு வந்திருக்கு, அதுக்கு அடுத்தாப்புல டூங்கிறது பயன்பட்டுருக்கு. அப்போது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதுக்கு அடுத்தாப்புல டூங்கிறது பயன்படுத்தணும். அடுத்து சிஏ பாருங்கள். த இஸ் ஜெனரலி யூஸ்டு பிஃபோர் சூப்பர்லேட்டிவ்ஸ். தாங்கிறது எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ் வரும்போது அதுக்கு முன்னால் பயன்படுத்தணும். டாலஸ்ட்டு, ஹையஸ்ட்டு, ஷார்ட்டஸ்ட்டு, ஷார்ப்பஸ்ட்டு, இந்த மாதிரி இஎஸ்டி அல்லது மோஸ்ட் அப்படிங்கிறது வரும்போது அதுக்கு முன்னால் தாங்கிறது பயன்படுத்தணும். பாருங்கள், இந்த ரூல்ஸை பாருங்கள். த இஸ் ஜெனரலி யூஸ்டு பிஃபோர் சூப்பர்லேட்டிவ்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். இட் வாஸ் த ஹாட்டஸ்ட் டே ஆஃப் த இயர். ஹாட்டஸ்ட்டு அப்படின்னு வந்திருக்கு, அதனால் முன்னால் தாங்கிறது பயன்பட்டுருக்கு. When most is followed by of, followed by a noun, the is put before the noun, not before most. இப்போது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் மோஸ்ட் பியூட்டிஃபுல்னு வரும்போது அதுக்கு முன்னால் த பயன்படுத்தணும். திரும்ப அந்த சென்டென்ஸ் பாருங்கள். when most is followed by of, மோஸ்ட்டுக்கு அடுத்தாப்புல ஆஃப்னு வந்திருந்தா, followed by a noun, அதுக்கு அடுத்தாப்புல ஒரு நவுன் வந்திருந்தது அப்படின்னா the is put before the noun. அந்த நவுனுக்கு முன்னால் தான் தாங்கிறது பயன்படுத்தணும், நாட் பிஃபோர் மோஸ்ட். மோஸ்ட்டுக்கு முன்னால் தான் பயன்படுத்தக்கூடாது, நவுனுக்கு முன்னால் தான் பயன்படுத்தணும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். மோஸ்ட்டுங்கிறது முன்னால் வந்திருக்கு, மோஸ்ட்டு முன்னால் தான் பயன்படுத்தலை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், பீப்புளுங்கிறது நவுன், ஆஃப்ங்கிறது கொடுத்துருக்கு, பீப்புளுக்கு முன்னால் தாங்கிறது பயன்படுத்தியிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன் இந்தியா ஆர் புவர். ஓகே, அடுத்தது டிஏ பாருங்கள். when the is used before certain adjectives of quality or some adjectives which describe human character or condition, the adjective is changed into a generic noun or class noun. ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. திரும்ப அந்த சென்டென்ஸ் பாருங்கள். when the is used before certain adjectives of quality. adjectives of quality அப்படிங்கிறது கிளவர், குட், பேட், இதெல்லாம் adjectives of quality. இதுக்கு முன்னால் தாங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாங்கிறது யூஸ் பண்ணும்போது ஆர் சம் adjectives which describe human character. ஹியூமன் கேரக்டரை
டிஸ்கிரைப் விவரிக்கிற அட்ஜெக்டிவ்ஸ் வரும்பொழுது, அல்லது ஹியூமன் கண்டிஷனை விவரிக்கிற அட்ஜெக்டிவ் வரும்பொழுது, த அட்ஜெக்டிவ் இஸ் சேஞ்ச்டு இன்டு ஜெனரிக் நவுன். அப்போது இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி அல்லது அட்ஜெக்டிவ்ஸ் விச் டிஸ்கிரைப் ஹியூமன் கேரக்டர் கண்டிஷன், இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் வரும்போது அதுக்கு முன்னால் தாங்கிறது யூஸ் பண்ணால் அந்த அட்ஜெக்டிவ் வந்து ஜெனரிக் நவுனாக மாறிடும் அல்லது கிளாஸ் நவுன்னு மாறிடும். ஓகேயா? அடுத்தது பாருங்கள், நவுன்ஸ் ஃப்ரேம்டு இன் திஸ் வே ஆர் ப்ளூரல். சரி, இந்த மாதிரி நவுன்ஸ் வந்துச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்குலராக இருக்காது, ப்ளூரலாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளை பார்த்தா உங்களுக்கு புரியும். த ரிச் மீன்ஸ் ரிச் பீப்புள். இப்போது ரிச்சுங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், முன்னால் தாங்கிறது பயன்பட்டுருக்கு, அதனால் ரிச்சுங்கிறது நவுன் ஆகிடும். த ரிச் மீன்ஸ் ரிச் பீப்புள். ரிச்சுங்கிறது என்ன அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னா ரிச் பீப்புளை குறிக்கும். த புவர் மீன்ஸ் புவர் பீப்புள். த புவர்னு சொன்னால் புவர் பீப்புளை குறிக்கும். இங்கே புவருங்கிறது நவுன் ஆகிடும். புவருங்கிறது அட்ஜெக்டிவ், ஆனால் த புவர் அப்படிங்கும்போது அங்கே நவுன் ஆகிடுது. த மோஸ்ட் காமன் அமங் தீஸ் அட்ஜெக்டிவ்ஸ் ஆர். எந்தெந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க? குட், பேட், ரிச், புவர், யங், ஓல்டு, லிவிங், டெட், ஹெல்த்தி அண்ட் சிக். எக்ஸாம்பிளை பாருங்கள். த சிக் envy the healthy. The rich exploit the poor. The sick envy the healthy. The sickனா sick peopleன்னு அர்த்தம், ஹெல்த்தின்னா ஹெல்த்தி பீப்புள்னு அர்த்தம். இல்லை, சிக்ங்கிற அட்ஜெக்டிவ் த சிக்னு வரும்போது ஜென்ரிக் நவுன் ஆகிடுது. அதே போல் ஹெல்த்திங்கிற அட்ஜெக்டிவ் த ஹெல்த்தின்னு வரும்போது ஜென்ரிக் நவுன் ஆகிடுது. அதே போல் அடுத்தது பாருங்கள். த ரிச் எக்ஸ்ப்ளாய்ட் த புவர். த ரிச் பீப்புள். த ரிச்னு சொன்னாலே அதனோட அர்த்தம் என்ன? த ரிச் பீப்புள்னு அர்த்தம். த பூவர்னா புவர் பீப்புள்னு அர்த்தம். இல்லை, ரிச்சுங்கிற அட்ஜெக்டிவ் த ரிச்னு வரும்போது நவுன் ஆகிடுது. அதே போல் புவர்ங்கிற அட்ஜெக்டிவ் த புவர் வரும்போது நவுன் ஆகிடுது. புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.